டைம் ஆயிடுச்சு. ஹீரோ சார் எங்க? இது என்ன இங்க இருக்கு? இங்க தான் காலியா இருக்கு. இங்க தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சார் டைம் ஆகுது, அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? அது சரி, நீ யாரு? என்ன அக்ரிமெண்ட்? என்ன சார் நீங்க என்கிட்டயும் தமாஷ் பண்றீங்களே? தமாஷ் பண்றேனா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உன் கூட தமாஷ் பண்ண போறேன்? சார் முதல்ல நீ யாரு? என் வீட்டுல எதுக்கு இருக்க? சார் வார்த்தையை அளந்து பேசுங்க. டேய், முதல்ல நீ யாருன்னு சொல்றா. சார் போதும் சார், இது வரைக்கும் நீங்க எனக்கு கொடுத்த மரியாதை போதும். இதுக்கப்புறம் உங்களை வச்சு படம் பண்ண மாட்டேன். நான் கொடுத்த கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தியா? எப்போ? எங்க? வாங்க காட்டுறேன். இங்க வச்சு இப்பதான் கொடுத்தேன். இதுக்கு மேல உங்களை வச்சு படமே பண்ண மாட்டேன். எங்க? இப்பதான் உங்க கையில இங்க வச்சு பேக் கொடுத்தேன். ஏது எங்க? இது ஒரு கோடியா? இது ஒரு கோடியா? இது ஒரு கோடியா? இதுவா? எங்க ஒளிச்சு வச்சீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். ஒழுங்கு மரியாதையா பேசு. அயன் பண்ண ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு மரியாதை கொடுக்குறேன். இல்லனா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? இங்க பாரு, என்ன கோவப்படுத்தாத. இப்ப தெரியுது எதுக்கு சுப்ராஜை தெரியாத மாதிரி வெளியே அனுப்புனீங்கன்னு. போதும் சார், ஒரு கோடி போனாலும் பரவாயில்ல. உங்க உண்மையான ரூபம் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. முதல்ல நீ யாருடா? வாய்க்கு வந்த மாதிரில பேசிட்டு இருக்க. ஏய், கையெடுப்பா. உனக்கு வாழ்க்கை கொடுத்தவன் என் மேலேயே கை வச்சிட்டல்ல? டேய், முதல்ல வீட்டுல இருந்து வெளியில போடா. வார்த்தையை அளந்து பேசு. நானும் உன்னை வாடா போடான்னு பேச முடியும்டா. என்ன வாடா போடன்னு கூப்பிடுறியாடா? கோடி ரூபாயா? கோடி ரூபா யார்கிட்ட கொடுத்தா? கோடி ரூபா கொஞ்ச நேரம் படுத்தாதான் இந்த தலைவலி போகும் போல இருக்கு. பூட்டி இருக்கே, இப்ப என்ன பண்றது? எப்படி வெளியே போறது? நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாமா. 8 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க. சாந்தமூர்த்தி சார், ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார். என்னடா, ஏதோ ரகுபதி உன் கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நீ என் பக்கத்துல உட்காந்துட்டா மட்டும் என்ன பேர் வச்சு கூப்பிடுற அளவுக்கு அருகதை இருக்கா? அது இல்லை சார். முதல்ல உனக்கு இலக்கியம் பத்தி என்னடா தெரியும்? கதைன்னா கார் ஸ்டியரிங் திருப்புற மாதிரி ஈஸி கிடையாது. எங்க உன் கதை என்னன்னு சொல்லு, இப்பவே சொல்லிடுறேன் அதுல எவ்வளவு குப்பை இருக்குன்னு. அது இல்லை சார். சொல்லு, ரொம்ப ஆர்வமா கேக்குறேன்ல, சொல்லு. சொல்லுங்க பெருமாள் சார். நம்ம தப்பு பண்ணாதான் பயப்படணும், இப்படி தப்பு பண்றவங்க முன்னாடி கிடையாது. ஐயோ, எங்கெங்க யார் யார் என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எல்லாம் தெரியும். குருஜி நீங்க கொஞ்சம் பொறுங்க. பெருமாள் நீங்க கொஞ்சம் கூலா இருங்க. தப்பு பண்றது மனுஷனோட இயல்பு. தப்பு பண்ணாதது யாரு? தப்பு பண்ணாம இந்த நிலைமையில இருக்கீங்களா? எந்த தப்பு பண்ணாம நீங்க டிரைவிங் பண்ணீங்களா? என்ன தப்பு பண்ணீங்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? வார்த்தையை அளந்து பேசு. நீங்க சொல்லுங்க. இந்த கதை பட்டாபிங்கிற டாக்ஸி டிரைவரோட கதை.
யோ நிறுத்தியா நிறுத்து. யோ எதுக்கே நிறுத்தின? ஏங்க என்னங்க கதை நல்லா தானே இருக்கு? ஆமா நல்லா இருக்கு. இது ஒரு கதையா? இந்த மாதிரி 100 கதையை நான் எழுதி கிழிச்சு போட்டிருக்கேன். இந்த ஒரு கதைக்கு இவ்வளவு அகம்பாவம் தேவையா? டே பிரசாத், நீ சொல்லு, என் கதை நல்லா இருக்கா இவன் கதை நல்லா இருக்கான்னு? என் கதை நல்லா இருக்கு. டேய், உனக்கு கதை எழுத சொல்லி கொடுத்ததே நான் தான்டா. முதல்ல உங்களுக்கு கதை எழுத தெரிஞ்சாதானே மத்தவங்களுக்கு கத்து தருவீங்க. எப்பயாவது நீங்க புது கதை எழுதிருக்கீங்களா? எல்லாம் திருடிட்டு வந்த கதை தான். 4 மொழி படம் பார்க்க வேண்டியது. பிரசாத் இந்த சீன் போடு, பிரசாத் அந்த சீனை போடு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கதையா எழுத சொல்லுவீங்க. எழுதி கொடுத்தாக்கா அது உங்க கதைன்னு பில்டப் கொடுப்பீங்க. அசிஸ்டண்டா வச்சிருந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். சேர்ந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ பெரிய ஏமாத்துக்காரன். நீங்க தான் பெரிய ஏமாத்துக்காரன். நீங்க தான் பெரிய படுபாவி. விளங்க மாட்டாடா. குருவை திட்டினா தானே அழிஞ்சு போவேன். முதல்ல நீங்க குருவே கிடையாது, அப்புறம் எப்படி நான் அழிஞ்சு போவேன்? டேய், என்ன ஜெயிக்க முடியாதுன்னு பேச்சால ஜெயிக்க பாக்குறியா? உங்ககிட்ட தோத்து போயிடுவேனா? முதல்ல நீங்க எனக்கு போட்டியே கிடையாது. எனக்கு மட்டும் இல்ல, இவங்களுக்கும் நீ போட்டி கிடையாது. அந்த அளவுக்கு விஷயம் எது இல்ல, ஜெனரேஷன் கேப். பழைய புளியங்கோட்டை இது. ஹலோ தம்பி, இப்ப நீங்க கிளம்புனீங்கன்னா எங்களை நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறோம். டேய், தினமும் நான் கும்பிடுற சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இப்ப உங்க எல்லார் கதையை விட என் கதை செலக்ட் ஆகலன்னா வருங்காலத்துல கதை எழுதுறதே விட்டுடுறேன். பேனா பிடிக்க கூட எனக்கு அருகதை இல்லைன்னு ஒத்துக்கிறேன். அதுவே நான் ஜெயிச்சிட்டா, ஏ பிரசாத் இங்க பாரு, அதுவே நான் ஜெயிச்சிட்டா கன்னத்துல போட்டுக்கிட்டு சாந்தமூர்த்தி உயர்ந்தவன், சாந்தமூர்த்தி கூட போட்டி போட அருகதை இல்லைன்னு ஒத்துக்கடா போதும். ஒத்துக்கிறது என்ன சார்? நீங்க ஜெயிச்சா தானே. நீங்க ஜெயிச்சா இந்த கண்ணை என்ன அவங்கள இந்த கணத்திலே அடிக்க சொல்றேன். கூறுங்கள் மகாதேவா. டிபிடிபுஜி, புடபுலஜி, கிளீச்சி கிட்டுமோஜி, டுமூஜி, குலுதூஜி, ஜலதி, புஜி புபூஜி. சுவாமி, என்ன சார் ஆச்சு? ஒருத்தங்க இல்ல 2 பேர் சாக போறாங்க. 2 பேரா? ஆமா, அந்த 2 பேரும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல இறந்து போறாங்க. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சாவ போறாங்களா? பெருமாளுக்கு ஒன்றும் ஆகாதில்ல சார். பெருமாள் உயிரோட தானே இருப்பாப்ல. பெருமாள் பொண்ணு பொழைச்சிக்கோங்களா சார்? அது மட்டும் சொல்லுங்க சார், இது எனக்கு போதும் சார். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன ஏகாம்பரம், எல்லாரும் என்ன அமைதியா இருக்காங்கன்னு பார்க்குறியா? புயல் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடம் இப்படி தான் அமைதியாக இருக்கும். இப்போ தானே ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. போக போக ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். பாரு. இங்க நடக்கிறத வச்சு பார்த்தா எனக்கு ஒன்று புரியுது. யாருக்கு அதை நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? கேம் ஆடணும். கேமா? கேம்?
ம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்க மாட்டீங்க சார். நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. சரி, கதை செலக்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல. நமக்கு கொடுத்த டைம்ல கதை ஓகே பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட சொல்றதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? இல்லைன்னா வேற ஐடியா ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லுங்க. இல்ல அப்படின்னா என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. எல்லா பேரையும் எழுதி சீட்டு குலுக்கி போடலாம். சீட்டு எடுத்து பார்த்தா யார் பேர் வருதோ அவங்க 1 மினிட்ல கேம் மூட் டிசைட் பண்ணணும். அந்த கேம்ல நம்மள ஒருத்தர் எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த கேமை அப்படி பிளான் பண்ண முடியலனாலும் அந்த கேம்ல யாராச்சும் எலிமினேட் ஆகாத மாதிரி டிசைன் பண்ணாலும் அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. தோத்தவங்க தோத்ததை ஒத்துக்கிட்டு வெளியில போயிடணும். வெளியில போனவங்க பேசாம இருக்கணும். இதுக்கு நீங்க எல்லாம் ஓகே சொன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். கேமுக்கு நடுவில் பேசிக்கலாமா? அடுத்தவங்க கிட்ட பேசினா எலிமினேட். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாமா? ஹெல்ப் பண்ணாலும் எலிமினேட் ஆயிடுவாங்க. அப்புறம் எப்படி தான் விளாட்ணும்? நம்ம டிசைன் பண்ண கேமும் அடுத்தவங்களோட கேமும் ஒன்னா இருக்க கூடாது. கேம் விளையாட தெரியாது, நான் கேம் விளையாடலனாலும் எலிமினேட் தான். யாருக்கும் இஷ்டம் இல்லையா? எனக்கு ஓகே சார். எனக்கும் ஓகே. எனக்கும் ஓகே. எனக்கும் ஓகே. எனக்கும் ஓகே. ஏண்டா டிரைவர் பையல, எல்லாரும் கை தூக்குறாங்கன்னு நீ கை தூக்குனா நீ பெரிய கதாசிரியரா? உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. இப்பதான் கதை சூடு பிடிச்சிருக்கு பாரு. அவங்க ஆடுறது ஜெயிக்கிறதுக்கு இல்ல, நம்ம கூட வர்றதுக்காக. மரணம் கூட ஒரு விளையாட்டு தானே.